visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலையளமாகும். இந்த வெப்சைட்டில் வந்து எந்த கோவிலை பற்றி நம்ம போட்டாலும் அந்த கோவில் வந்து அதுக்கடுத்த ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே கூகுள் முதல் பக்கத்தில் அது வெளிவரும். இன்றைக்கி நம்ம visittemples.com மூலமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி தாலுக்கில் இரும்பேடு கிராமம் பக்கத்தில் இருக்கிற பழங்காமூர் அப்படிங்கிற ஒரு குக்கிராமம், இந்த கிராமத்தில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலை பற்றி சொல்ல போகிறோம். இந்த காசி விஸ்வநாதர் கோயில் வந்து ரொம்ப ஒரு குக்கிராமமான பழங்காமூரில் அமைஞ்சிருக்கிறதுனால சமயத்தில் கூகுள் மேப் போட்டால் கூட இந்த கிராமத்துக்கு சென்றடைகிறது சிரமமாக இருக்கும். பழங்காமூர் கிராமத்துக்குள்ளே வரும்போது காசி விஸ்வநாதர் கோவிலுக்கான ஒரு சின்ன வரவேற்பு வளையம் வந்து அந்த சாலையிலேயே வச்சுருக்கா, பார்த்தாலே தெரியும். அந்த வரவேற்பு வளையத்துக்குள்ளே நுழைஞ்சு நம்ம வண்டியில் அந்த கோவிலுக்கு சென்றடையலாம். அது ரொம்ப சின்ன ரோடு, ஒரு ஒத்த வண்டி தான் அந்த ரோட்டில் வரும், அவ்வளோ சின்ன ரோடு அது. இந்த கோவிலோட மூலவரான காசி விஸ்வநாதர் சிவனோட ஒரு வடிவம். இவர் வந்து மூலவர் சன்னதியில் சிவலிங்க வடிவமாக காணப்படுறார். சிவலிங்க வடிவமாக காட்சி தரும் காசி விஸ்வநாதர் மூலவர் சன்னதிக்கு எதிர்ப்புறமாக நந்தி பகவானும் பலிபீடமும் அமைஞ்சிருக்கு. கோவிலை பிரதட்சணமாக வலம் வரும்போது பின்பக்கத்தில் இன்னொரு சன்னதி இருக்குது. இந்த சன்னதியில் பார்வதி காசி விசாலாட்சியா பக்தர்களுக்கு காட்சி தரார். இங்கே அம்பாள் காசி விசாலாட்சி சன்னதிக்கு எதிர்ப்பக்கமாக வந்து ஒரு சிம்ம வாகனமும் பலிபீடமும் இருக்குது. மூலவர் காசி விஸ்வநாதர் சன்னதி, அம்பாள் காசி விசாலாட்சி சன்னதி, பிற தெய்வங்கள் சன்னதி எல்லாமே கருங்கல் கட்டடத்தால் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் அந்த சிம்ம வாகனம், நந்தி வாகனம், பலிபீடம்லாம் தற்காலிகமாக ஒரு டின் ஷீட் ரூஃபை இறக்கி அதில் தான் வச்சுருக்கான். வழக்கமாக பிற சிவன் கோயில்களில் இருக்கிற மாதிரி இங்கேயும் நால்வர், விநாயகர், தக்ஷணாமூர்த்தி, பிரம்மா, மகாவிஷ்ணு, துர்கை, சண்டிகேஸ்வரர், வள்ளி தேவசேனா சமேத சண்முகர், காலபைரவர், இதை தவிர சூரியன், இவர்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி இருக்குது. சின்ன கோயிலாக இருந்தாலும் நவகிரக சன்னதி ரொம்ப நல்லா அமைச்சிருக்கா. நவகிரகங்களுக்கு நடுவில் சூரிய பகவான் குதிரை பூட்டிய தன்னோட தேரில் வலம் வர மாதிரி அமைச்சிருக்கான். இந்த கோயிலில் அமைஞ்சிருக்கிற அரச மரத்துக்கு கீழே நாகருக்கு விக்கிரகங்கள் வச்சு வழிபடுறா. கோயிலோட ஸ்தல விருட்சம் வில்வ மரமாகும். திருமண தடை உள்ளவா இந்த கோயிலுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டு வரவா இருக்கா. இந்த கோயில் ஒரு குக்கிராமத்தோட உட்பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால பக்தர்களுக்கு கொஞ்சம் போய் பார்க்கறது சிரமமாக இருக்கும். அதனால் வெளியூர்லேருந்து வரும் பக்தர்கள் ஒருவேளை இந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா கோயில் குருக்கள் புருஷோத்தமனை அவரோட 9042671516 மொபைலில் தொடர்பு கொண்டு போனால் சுலபமாக பார்க்கலாம். இதுவரை இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.